கன்னியாகுமரி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் சொத்தை பல்லை அகற்ற சென்ற பெண்ணை பல் மருத்துவர் கன்னத்தில் அறைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தக்கலை அருகே மணலியைச் சேர்ந்த அனிதா பத்மநாபபுரம் அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது பல் அகற்ற மருத்துவர் அனிதாவிற்கு வாயில் ஊசி போட்ட நிலையில் அனிதா வலி தாங்காமல் கத்தியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மருத்துவர் அனிதாவின் கன்னத்தில் ஓங்கி அடித்ததாக கூறப்படுகின்றது. கண்ணீர் மல்க வீட்டிற்கு வந்த அனிதா உடல்நலக்குறைவால் மயங்கிய நிலையில் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்தபடி அனிதா வீடியோ வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரவிக்கிறதுக்கு ஒரு ஊசி போட்டார். ஆனால் ஒரு ஊசி போடணும்னு எனக்கு தாங்க முடியாதுன்னு சத்தம் போட்டு சத்தம் போட்ட என்னத்துக்கு ஒரே சத்தம் போட்டு அவரே சத்தம் போட்டாச்சு. இன்னத்துக்கு பிறகு ஒரு அடி அடிச்சு அதுவும் காரியாக்காமல் ரெண்டாவது அவர் நல்ல சகிச்சு அந்த இது அடுத்த ஊசியும் போட்டாங்க. அடுத்தன்னா அப்புறம் அந்த மிஷின் அந்த பல்லெடுக்கிற மிஷின் இது வச்சு வாயை நல்லா கிழிச்சு வச்சுட்டு எனக்கு அவர் பல்லு நல்லா மரவிக்கணும் முன்னே ஊசி எடுத்தாச்சு. உடனே அவர் அந்த பல்லையும் வெளியில் எடுத்தாச்சு. உடனே பஞ்சும் குத்தி அடைச்சி உள்ளால வச்சு எனக்கு அவர்கிட்ட ஒன்றுமே பேசுறதுக்கு ஒன்றுமே முடியாது. நான் அழுதுட்டு வெளியில் வந்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.